ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். IAS IPS குடிமை பணிகளுக்கான இறுதி தேர்வு முடிவுகள் வந்திருக்குது. அதுல கிட்டத்தட்ட நான் முதல்வன் ஸ்கீம்ல படித்தவங்க 56 பேர் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. தமிழ்நாடு எந்தெந்த வகைகள் எல்லாம் இந்த விஷயத்துல முன்னேறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த முன்னேற்றத்துல நான் முதல்வனுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இங்கே தமிழ்நாட்டிலுடைய ஈகோசிஸ்டம் இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனாலதான் இப்போ அதிகமான நபர்கள் வர்றாங்கன்னு ஒரு பிலீஃப் இருக்கு சார். அதுவும் எவ்வளவு தூரம் உண்மையானது அப்படின்னு பேசணும்னு நினைச்சேன். நீங்க பொதுவாக அந்த ரெக்ரூட்மெண்ட்ல ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரோலும் என்ன, அது ஏன் முக்கியத்துவம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்க இதுக்கு எல்லாம் பதில் தேடலாம் சார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று போறவங்க டைரக்டா கிளாஸ் 1 சர்வீஸ் ஆஃபீஸரா போறாங்க. அது IAS இருக்கட்டும், IPS இருக்கட்டும், IRS இருக்கட்டும். இவங்க எல்லாருமே 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மத்திய அரசுக்கு மத்திய அரசு பணியில, இப்ப நீங்க கேட்கல IRS மத்திய அரசு பணி தான். அது மத்திய அரசு பணி. ஆனா மத்திய அரசுடைய செயலக பணி இல்லை, செக்ரட்டேரியட் சர்வீஸ் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லி தனித்தனி IAS அது மாதிரி தான். இப்ப நான் வெஸ்ட் பெங்கால் காடரை சேர்ந்தவன், மச்சேந்திரநாதன் தமிழ்நாடு காடரை சேர்ந்தவர், சுந்தரதேவன் தமிழ்நாடு காடரை சேர்ந்த. நாங்களாம் எங்கெங்க காடர்ல வேலை பார்ப்போம். ஆன் டெபுடேஷன் தான் நாங்க போவோம். இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை டெபுடேஷன்ல எடுத்துக்குவாங்க. இப்ப அதே மாதிரி IRS அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, CBDTல இருப்பாங்க, CBSல இருப்பாங்க. அடுத்து அவங்களை சென்ட்ரல் செக்ரட்டேரியட் சர்வீஸுக்கு போகணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள டெபுடேஷன்ல எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு சர்வீஸ்லயும் டெபுடேஷன் கோட்டான்னு ஒன்று உண்டு. IASல அதுதான் மேக்சிமம் 40%. மொத்தம் தமிழ் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு 100 IAS ஆஃபீஸர் தேவைப்படுறாங்கன்னா, ஒரு நேரத்தில் 100 பேர் பணியில் இருக்கணும்னா அவங்க 40% டெபுடேஷனுக்குன்னு சேர்த்து 140 பேரை வச்சிருப்பாங்க. அடுத்து 5% எங்களுடைய அரசியல் கீழேயே சில பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இருக்கும். அதெல்லாம் எங்களுடைய காடர் போஸ்ட் கிடையாது. காடர் போஸ்ட்ங்கிறது சப் கலெக்டர், அடிஷனல் கலெக்டர், இது கலெக்டர், அடுத்து கமிஷனர், அடுத்து செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. இதெல்லாம் காடர் போஸ்ட். அது அந்த IAS காடருக்கு தான் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனா இந்த பப்ளிக் செக்டர்ல உள்ள CMD வேலை பார்க்கறது யாரை வேணாலும் போட முடியும், IASையும் போட முடியும். அப்ப IAS அதுக்கு தேவைன்னு சொல்லி நினைச்சா அதுக்கு IASல இடம் வேணும். அதுக்காக வேண்டி 5% 10% அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தகுந்தபடி கொடுப்பாங்க. அடுத்து லீவ் ரிசர்வ் ஒன்று இருக்கு. நிச்சயமா சில பேர் லீவ்ல போவாங்க, அதுக்குன்னு 2% கொடுப்பாங்க. அப்போ 100 பேர் அரசு பணி, மாநில அரசு பணிக்கு தேவைன்னா மொத்தம் ஏறக்குறைய 152 பேர் அங்க காடர்ல ஒரே நேரத்தில் இருக்கணும். ஒவ்வொரு கார்டுக்கும் இது மாதிரி ரூல்ஸ் உண்டு. அப்போ இந்த 152 பேர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 40 பேர் போறாங்க. அதே மாதிரி தான் சில அரசுகள் அனுப்புறது இல்லை. இப்போ உதாரணம் மம்தா பானர்ஜி ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல் வரைக்கும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தேவையா இருக்கு, நாங்க அனுப்ப மாட்டோம். அதுக்கு அரசியல் காரணமும் இருக்கலாம். இங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்கன்னு அவங்க பயப்படலாம். வாட் எவர் பி த ரீசன், அனுப்புறது இல்லை. அடிஷனல் செக்ரட்டரி லெவல்ல இருந்தா இப்போ அவங்க அனுப்புறாங்க. இந்த மாதிரி சில ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க அனுப்ப மாட்டோம்னு அடம்பிடிக்கிறது உண்டு. சில ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவை மீறி அதிகமா அனுப்பியிருப்பாங்க. இப்போ இதுல என்ன பெரிய பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுல ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. என்னன்னா, இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து வர்ற ஆபீசர்ஸ் இங்க இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருப்பாங்க. வடகிழக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகளை அவங்க அளவுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபீல்ட்ல வேலை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நான் போனேன்னா, வெஸ்ட் பெங்காலுடைய சில மாவட்டங்களுடைய விசேஷமான அமைப்புகள், குறைபாடுகள், நிறைவுகள் அது எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சோஷியல் சயின்டிஸ்ட் தெரியும். சோஷியல் சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. நான் அடிக்கடி அவங்ககிட்ட அதான் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸோ உங்களுடைய அனலிட்டிக்கல் எபிலிட்டியும் சேரும் போதுதான் தீர்வு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இங்க போறவங்க தங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருப்பாங்க. ஒரு ஃபண்ட் அலோகேஷன் இதுல எல்லாம் நீங்க இந்த ஃபண்ட் அலோகேஷன் இந்த அளவுக்கு பண்ணது பத்தாது, ஏன்னா எங்க ஸ்டேட்டுக்கு எங்க ஸ்டேட்டுடைய விசேஷ காரணங்களுக்காக இவ்வளவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஸ்டேட் பியூரோக்ரசி லெவல்ல ஒரு ப்ரெஷர் குரூப்பா, பல மாநிலங்களுடைய பலனுக்கான ப்ரெஷர் குரூப்பா
வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆல் இண்டியா சர்வீஸ், ஐஎஃப்எஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்த 3 பேருக்கு உண்டு. அடுத்து அதே மாதிரி ரெவென்யூ சர்வீஸ்ல இருந்து வர்றவங்க சில சமயம் சொல்லுவாங்க, இங்க வந்து ரெவென்யூ இன்னும் கூட்ட முடியும், நீங்க கூட்டாம இருக்கீங்க. அந்த மாதிரி பொட்டன்ஷியல் என்ன, அந்தந்த துறையில உள்ள இந்த கூர்மையான அறிவுகளை எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பலன் உள்ளதா அமையும். அப்போ இங்க குடிமைப்பணியில தேர்வு பெறுறதுங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். இப்ப இதுல வந்து நான் இதுல அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல இருந்தேன், அந்நேரம் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் இருந்தேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ்ல வந்து 18 கோடி என்னமோ வந்து ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்துகிட்டே இருந்தது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு வந்து பொறுப்பு கிடையாது. இவங்க அனுப்ப வேண்டிய சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனுப்பாம இருந்தாங்க. ஒவ்வொரு தரம் அங்க உட்கார்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வராது, நம்ம எப்படி கொடுக்க முடியும் சொல்லிட்டு இருந்தாங்க 2-3 வருஷமா. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அனுப்ப வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனுப்பிட்டோம், அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உட்கார்ந்து பார்த்தபோது எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரணுமோ அதுல சில குறிப்பு புள்ளி விவரங்கள் இவங்க அனுப்பாம இருந்தாங்க. இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அது அவ்வளவு பெருசு இல்லையா, அவ்வளவு முக்கியமானது இல்லையா, ஜெனரல்ல எல்லாமே அடங்கிருச்சே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நான் போய் சொன்னேன், நீங்க எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு? என் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புறதுல உங்களுக்கு என்ன குறை வந்தது? அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்புறோன்னு அந்த 18 கோடி ரூபாய் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப எதுக்காக சொல்றேன்னா, நான் வெஸ்ட் பெங்கால் கார்டர்ல இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்கிறதுனால எனக்கு வந்து ஆல் இண்டியா லெவல்ல ஒரு போஸ்டிங் இருந்த போது, என்டையர் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த போது தமிழ்நாட்டுக்குன்னு என்னால செய்ய முடிஞ்ச காரியங்களை நான் செஞ்சேன். இப்ப குடிமைப் பணியில வந்து போறவங்க எல்லாருமே அந்தந்த ஸ்டேட்டுக்கு தான் ஆவாங்கன்னு எதுவும் கிடையாது. அவங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம். உதாரணமா ஹிமாச்சல் பிரதேஷுக்கு போன ஒரு அதிகாரி என்கிட்ட வந்து சொன்னார், சார் நாங்க வந்து ஹைடல் பவர் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும், ஆனா இதை பத்தி பேசுறதுக்கு இங்க ஆளுங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஹிமாச்சல் பிரதேஷ் போனதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு பலன் கொடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சவரா இருந்தார். இதனாலதான் அந்த குடிமைப்பணி தேர்வுல நம்முடைய இளைஞர்களை வந்து அதிகமான அளவில் அனுப்ப வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது மாதிரி எத்தனை உதாரணங்கள் சொல்ல முடியும். இது ஒண்ணு. இந்த ஆல் இண்டியா சர்வீஸ்ல ஒரு காலத்துல வந்து இந்த ரிசர்வேஷன்ல SC/ST ரிசர்வேஷன் மட்டும் இருந்த நேரத்துல ஒரு 10 ரேங்க்ல வந்து ஒரு 4-5 ரேங்க் தமிழ்நாடு சேர்ந்தவங்க இருப்பாங்க. பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு காலத்துல நிலைமை இருந்தது. அது குறைஞ்சிக்கிட்டே வந்த போது அரசியல் பண்ணணும்னு நினைச்சவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டுல வந்து இப்ப அது மாதிரி வந்து டேலண்ட்டை என்கரேஜ் பண்றது இல்ல, அதனாலதான் இங்க தமிழ்நாட்டுல இருந்து வரமாட்டேங்கிறாங்க. இங்க வந்து 69% ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டீங்க, அப்ப படிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள முற்பட்ட வகுப்பை சேர்ந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு குறையுதுன்னாங்க. முற்பட்ட வகுப்பை சேர்ந்த பிள்ளைங்க என்னைக்குமே படிக்காம இருக்க மாட்டாங்க. இங்க உண்மையிலேயே வாய்ப்பு குறைஞ்சதுன்னா இன்னொரு ஸ்டேட்ல போய் படிச்சிருவாங்க. உண்மை அது இல்லை. அந்நியாரம் தான் லிபரலைசேஷன் வந்தது. லிபரலைசேஷன் வந்த உடனே நான் ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது எங்க அப்பா சொன்னாங்க, வறுமை கோட்டு கீழே தான்டா உட்காந்துருக்க போறேன், எதுக்கு அந்த சர்வீஸ்? அவர் பிசினஸ்ல இருந்தாரு, நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு, எதுக்கு அங்க போய் சேர்ற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் போய் சேரும்போது 700 ரூபா பேசிக் பே எங்களுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து ரிமெம்பர் கரெக்ட் 911 ரூபா 38 பைசா எனக்கு சம்பளமா வந்தது. நான் முதல்ல போய் சேர்ந்தபோது ஐஏஎஸ்ல சேர்ந்தபோது. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே சம்பளங்கள் வந்து உயர்ந்திருக்கு நாங்க சேர்ந்தபோது இருந்த நிலைமையை விட. இது வெறும் அளவில் இல்லை, இது 30,000 மட்டும் இல்லை, டோட்டலா வந்து பார்த்தா. இப்ப நாங்க வந்து சேர்ந்தபோது எனக்கு 8 வருஷம் வரைக்கும் என்னால ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது. 8 வருஷம் வரைக்கும் நான் லோன் போட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். மொத்தமா வந்து 4,500 ரூபாய் கட்டுறதுங்கிறதுக்கு எனக்கு 8 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை, ஆனா அன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. அப்போ இது பே வந்து அவ்வளவு ஜாஸ்தியா கிடையாதுங்கிற நேரத்துல லிபரலைசேஷன் வந்த பொழுது 30,000 நாங்க வந்து 911 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அதே நேரத்துல இந்த மாதிரி லிபரலைசேஷன்னால வந்து பிரைவேட் செக்டர் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டில வரும்போது அந்த நேரத்துல 911 ரூபாய் நான் வாங்கிட்டு இருந்த நேரத்துல 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் உள்ள வேலை வாய்ப்புகள் கிடைத்தன. அந்த வேலை வாய்ப்புகளை முதல்ல பயன்படுத்திக்கிட்டது இந்த முற்போக்கு வகுப்புன்னு சொன்னாங்களே, அவங்க பயன்படுத்தினாங்க. அதுல எந்த தவறும் கிடையாது. தேவர் மோர், அவங்களுக்கு அதிகமான வந்து விவரம் தெரிஞ்சிருந்தது அந்நியாரம் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப தமிழ்நாடு கிராபிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, அதனால அவங்க போக ஆரம்பிச்சாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இவங்களுக்கு வந்தது. ஷெட்யூல் காஸ்ட் எப்படி வந்ததுன்னா, ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து ஷெட்யூல் ட்ரைப்ல இருந்து ஒருத்தர் ஃபாரின்ல போய் படிக்கிறாருன்னா முழு பணமும் கொடுக்கறதுன்னு ஒரு ஸ்கீம் பின்னாடி கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம்ல படிச்சு போன பிள்ளைங்க அவங்க படிக்க காலத்திலேயே அங்க வேலை வாய்ப்பை தேடிட்டாங்க, அங்க இருந்தாங்க. இன்னைக்கு 3வது ஜெனரேஷன் ஏறக்குறைய அந்த பிள்ளைங்கள்ல இருந்து இருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதை நீங்க சரியானபடி சொன்னபடி தி அவேர்னஸ் அபவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது வந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில வந்து அதை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ ஐஏஎஸ் இதுக்கெல்லாம் கம்மியா போன அதே நேரத்துல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா போய்கிட்டு இருந்தது. ஆனா பொதுவா சொல்லப்பட்டது தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் இன்டேக் வந்து கம்மியா போயிருச்சு.
இந்த ஓபிசி ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை பரவலாக உருவாக்கப்பட்டது இந்த ஓபிசி மத்தியில். மறுபடியும் ஒரு பெரிய ஜம்ப் வந்தது தமிழ்நாட்டிலிருந்து. இது ஐஏஎஸ் இந்த மாதிரி குடிமை பணிக்கு போறது ரொம்ப பெரிய ஜம்ப் வந்தது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் கன்சர்ன்டு. அதனால எஸ்ஏ பேப்பர் வந்து கம்பல்சரி ஆக்குறது, இது மாதிரி சில செயல்கள்லாம் பண்ணாங்க இந்த இதை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி. இந்த சவுத்துல வந்து ரொம்ப இம்பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகுது, சவுத்துல இருந்து ரொம்ப வர்றாங்க அப்படின்னு சொல்லி குறைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து என்ன நடந்திருக்கு, ஓபிசி போன்றவர்கள் அதிகமாக வர முடியும் நிலைமை வந்தபோது எஸ்சி எஸ்டிக்கான முயற்சிகளும் தீவிரப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்பயுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் சென்டர் ஒன்று வச்சிருந்தாங்க. அதில் இவங்க எல்லாருமே படிச்சுட்டு இருந்தாங்க. அதனுடைய அது மேம்படுத்தப்பட்டது. அதுக்கு வர கெஸ்ட் லெக்சர் இவங்கெல்லாம் வந்து அதை வந்து கூர்மைப்படுத்தினாங்க தமிழ்நாடு அரசு வந்து. இந்த 5 வருஷத்துல அது மிக மிக அதிகமாக கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே அது இருந்திருக்கு, ஏடிஎம்கே பீரியட்ல இருந்திருக்கு. இந்த 5 வருஷம் ரொம்ப அதிகமாக கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம், 1.5 லட்சம் ரூபாய் என்னமோ கொடுக்குறாங்க. நீங்க வந்து புக்ஸ் வாங்கணுமா, ஒரு இன்ஸ்டியூட்டை போய் படிக்கணுமா, இந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதவங்க பல பேர் இருக்காங்க. சென்ற சில வாரங்களுக்கு முன்னாடி முதல்வர் நடத்தின ஒரு கூட்டத்துல ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணின ஒரு பெண் வந்து சொன்னாங்க, என்னுடைய அம்மா வந்து பீடி சுற்றும் தொழிலாளி, எனக்கு இந்த பணம் வந்திருக்கலன்னா நான் ஐ வுட் நாட் ஹவ் ஹேட் ஆக்சஸ் டு சச் எ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆர் ஆக்சஸ் டு நாலேஜ் புக்ஸ். அது எனக்கு பேருதவியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்ல செகண்ட் ரேங்க்ல வந்த பெண்ணும், ஐஏஎஸ்ல செகண்ட் ரேங்க்ல வந்த பெண்ணும் அதையே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏறக்குறைய 30 பேரோ 50 பேரோ 56 பேரா இதுல வந்து மதுரை மாவட்டத்துல வாடிப்பட்டியை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கும்போது அது அந்த நியூஸே வந்து வேற விதமான ஒரு செய்தியை கொடுக்குது. வாடிப்பட்டியோட ப்ரொஃபைல் எப்படிங்கிறது தெரியாது. பட் ரூரல் லைஃப்ல இருக்கக்கூடியவங்க எளிதாக ஆல் இண்டியா நம்பர் 2 வர்றாங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இப்ப 56 பேர் இங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல நான் முதல்வன்ல இருந்து வந்திருக்காங்கன்னா 56 பேர் தானே. இங்க வந்து 5 கோடி பேர் இருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு யாராவது நண்பர்கள் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் அந்த கேள்வியே கேட்கிறேன். இதை முக்கியமான செய்தியாக ஃபீல் பண்ணி அதனாலதான் பேசணும்னு நினைச்சேன். இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேங்க. திருநெல்வேலியில கருங்குளம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த கருங்குளத்துல எனக்கு தெரிஞ்சு பல தலைமுறைகளாக ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. அந்த ஒரு வில்லேஜில் இருந்து அப்படி அதுக்கு ஒரு பிரக்கியாதி இருந்தது. இந்த வாடிப்பட்டிங்கிறது மட்டுமில்லை, வாடிப்பட்டியில எந்த சமூக சூழ்நிலையில இருந்து வந்திருக்காங்க, இந்த ரெண்டும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இது ஒரு சாதாரணமான செயல் கிடையாது. சந்தேகமே இல்லாம சாதாரணமான செயல் வந்து கிடையாது. இது மாதிரி ஷீ இஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த பெண் வந்து ஒரு உதாரணம் தான். இது மாதிரி பல பேர் இது மாதிரி வந்து பலன் பெற்றிருக்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல அசிஸ்டன்ட் கலெக்டரா இருக்க பிரசன்னாவோ பிரசாந்தோ அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு, நான் இதுல வந்து கிங் மேக்கர்ஸ்ல வந்து நான் வந்து வைவோசி, நீங்களும் வந்திருக்கீங்க, மார்க் வைவோசி எல்லாம் நடத்தும் போது அவரை பார்த்துருக்கேன். அந்த நேரமே நான் சொன்னேன், இவருக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிற தகுதி இருக்கு, அடுத்த வைவோசியில் நல்லா பண்ணுவாரு. அதே மாதிரி இன்னொருத்தரை பத்தி சொன்னேன், அவர் பீகார் கார்டில் இருக்கார் அந்த பையன் வந்து. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்தில் ரொம்ப பெரிய சூழ்நிலையிலிருந்து வந்தவங்க இல்லை, வசதியான சூழ்நிலையிலிருந்து வந்தவங்க இல்லை. தன்னை பற்றிய நம்பிக்கை இருந்தது, தன்னிடம் கடின உழைப்பு இருந்தது, அதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்பட்டது, அதை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு காரணி தேவைப்பட்டது. அந்த காரணியை மனமும் வந்து மாநில அரசு கொடுத்தது. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு மன மார்ச்சரியம் இல்லாம பாராட்ட வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்கு. இதுலயே அரசியல் பண்ணக்கூடாது. நான் முதல் திட்டத்தை வந்து சொட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது, அது ரொம்ப கேவலம். அப்படிப்பட்ட ஒரு போக்கு இருக்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதனால இந்த மாதிரியான திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், வரிசை ஒரு இது அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து அடுத்த ஜெனரேஷன் தமிழகத்தை எங்கு இட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற பற்றின ஒரு தெளிவான நோக்கு வந்து இந்த அரசுக்கு இருக்கு. அதுல வந்து இவங்க ஓட்டு மட்டும் பார்க்கணும். அடுத்த தலைமுறையை பார்க்கலாம். அதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அரசு கொடுக்கிற உதவி அல்லது அரசு கொடுக்கிற ஆதரவு, உதவிங்கிறது பினான்சியல் அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க வந்தா தங்குவதற்கு இங்க வசதி, அவங்க படைப்பகம் அப்படின்னு படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் உள்ள இடங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. இந்த ஈகோசிஸ்டம் அவங்க மட்டும்தான் பண்றாங்கிறது அர்த்தம் இல்லை. இது பிரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள இது நிறைய இருக்கு. பட் அதுல அஃபோர்டபிலிட்டி, எவ்வளவு பணம் செலவழிக்க முடியும் அப்படிங்கிறது அதுல ஒரு முக்கியமான கேள்வி.
அந்த பிரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அவங்களுக்கும் இந்த இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதுல இருக்கு. கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. ஒரு அகாடமிக் கல்ச்சராக தமிழ்நாட்டுல வந்து சில விஷயங்கள் இருக்கு, ஒரு பண்பாடாகவே இருக்குது. இதை படிக்கணும், படிப்புல வந்து எக்ஸல் ஆகிறதுக்கான சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி இதுல குறிப்பாக ஒரு இப்போ இல்ல சார், நான் நீங்க சொல்ற மாதிரி அந்த மார்க் இன்டர்வியூஸுக்காக வரும்போது சில லிட்ரேச்சர் படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசியல், ஆட்சியியல், சமூகம் இந்த 3 துறைகளுக்கான பேப்பரையும் ரொம்ப எளிதாக நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் முன்னால. அதுவே ஒரு பெரிய ஒரு ஃபீலிங்கே கொடுத்தது. ஆமா, அது காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல ராவ் ஸ்டடி சர்க்கிள்னு சொல்லி டெல்லியில மட்டும் இருந்தது ஐஏஎஸ் கோச். இப்ப நான் ஐஏஎஸ்ல போன போது நான் சொல்லும் போது பல பேர் நம்ப மாட்டாங்க. ராவ் ஸ்டடி சர்க்கிள்ல படிச்ச பையங்க ஏறக்குறைய 50% மேல இருந்தாங்க அங்க எங்க செட்ல ரெக்ரூட் ஆனவங்கள. நான் எந்த ஸ்டடி சர்க்கிளுக்குமே போகல, எந்த ட்ரைனிங்குமே போகல, நானும் அதை வந்து நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ராவ் ஸ்டடி சர்க்கிள் படிச்சு வந்த பசங்க செகண்ட் அட்டெம்ப்ட்லயும் தேர்ட் அட்டெம்ப்ட்லயும் பாஸ் பண்ணி வந்தவங்க. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டு போயிட்டேன். அப்ப இவர் வந்து என்னுடைய முதல்வர் வந்து கல்லூரி முதல்வர் வந்து என்கிட்ட கேட்டார், அவங்களுக்கு இல்லாத எந்த வசதி உனக்கு இருந்ததுன்னு. நான் சொன்னேன், சார் டெல்லியில வந்து வசதி என்னன்னா, இந்த டெல்லி ஏர் பிரீத்ஸ் ஜெனரல் நாலேஜ். அந்த டெல்லி கிளைமேட்டே வந்து ஈகோ சிஸ்டம், இட்ஸ் பிரீத்ஸ் ஜிகே. இது டெல்லியில் உள்ள அவங்களுக்கு இருந்த வசதி. எனக்கு இருந்த வசதி சார், எங்க நகரத்திலையும் எங்க குடும்பங்கள்லையும் எங்க தெருக்கள்லையும் இட்ஸ் பிரீத்ஸ் ஜெனரல் நாலேஜ். சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசினாங்க, ஒவ்வொரு தெருவிலையும் பேசினாங்க. சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசினாங்க, மொழி போரை பத்தி ஒவ்வொரு தெருவிலையும் பேசினாங்க. நான் ஒரு கவிதை வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ராஜேந்திரன் சொல்லி ஒரு மாணவர் வந்து துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து போயிட்டார். அப்ப அந்நேரம் வந்து அந்த தெருவில் உள்ள 10 பேருக்கு அந்த பாட்டு தெரியும். அந்த ராஜேந்திரன் பத்தி பாடின பாட்டு, 10,000 கோடி மக்கள் உன்னை பாராட்டி வரலாற்றில் எழுத வேண்டும், முத்தே ராசேந்திரனே துப்பாக்கிக்கு முதற்பலியாய் போனவனே வணக்கம் சொன்னேன் அப்படின்னு பாடுவாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது மொழி போரை பத்தி வருமா சொல்லுவாங்க. இப்படி சொன்னவங்கள ரொம்ப படிச்சவங்க கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். they were not that much literate, but they were learned. ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த வசதி எனக்கு இருந்தது. அந்த வசதி அந்நேரம் டெல்லிக்கு இருந்தது. டெல்லியிலிருந்து நிறைய. இன்னைக்கு அந்த வசதி தமிழ்நாட்டுல தமிழக அரசு உருவாக்கிட்டு இருக்கு. இந்த மெட்ராஸ்ல சென்னையில உட்காந்துக்கிட்டே உலகத்தை பற்றி, ஐடில என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குங்கிறத பத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னங்கிறத பத்தி, அடுத்த அரசியல் சூழ்நிலை என்ன ஆயிக்கிட்டு இருக்கு, அதற்கான காரணிகள் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி அறிகிற வாய்ப்புகள் வந்து இங்க தமிழ்நாட்டுல சென்னையில உள்ள ஒருத்தருக்கு இன்னைக்கு இருக்கு. ஒரு காலத்துல டெல்லியில வந்து எப்படி இருந்ததோ அது மாதிரி சென்னையில உள்ள நீங்க சொன்னீங்கல்ல, சோசியாலஜில ஏன் நல்ல மார்க் எடுக்கிறாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஏன் நல்ல மார்க் எடுக்கிறாங்க, இதுதான் அடிப்படை காரணம். என்ன அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல டாப்பர் ஆகி சர்வீஸுக்கு போனது நீங்கிறத மறந்துதான் நான் பேசிட்டு இருக்கிறேன் சார். நீங்க அந்த டெல்லியில போய் படிக்காம நீங்களும் வந்துட்டேன்னு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அது உரைக்குது. அந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப முக்கியமானது. இதுல அரசினுடைய ஆதரவும் இருக்கு, பிரைவேட் கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்கு, சமூகத்தினுடைய கல்ச்சரும் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது. எல்லாம் சேர்ந்துதான் அப்படிங்கிற முடிவோடு அடுத்த செய்திக்கு போலாம் சார். இதுவே ரொம்ப அதிகமாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வு. நிச்சயமா இதை பத்தி இவ்வளவு தூரம் பேசணும். சார், இன்னும் 1-2 செய்தி இருக்கு சார். மத்திய கிழக்குல போர் எதிரொலி, ரஷ்யால இருந்து 1 மாசத்துக்கு நீங்க வந்து எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்தியாவுக்கு பேரரசர் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த எண்ணெய் வந்து மார்ச் 5ஆம் தேதிக்கு முன்னாடி போர்ட்டை விட்டு புறப்பட்டு இருக்கணும், ஸ்ட்ராண்டட் அட் சீயா இருக்கணும். கடலுக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கிற கப்பல்ல இருந்து நீங்க எண்ணெய் வாங்கிக்கலாம், ரஷ்யா எண்ணெயை வாங்கிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா அனுமதி கொடுத்திருக்குது. எங்க என்ன வாங்கணுங்கிறதுக்கு அனுமதியை அமெரிக்காவிடம் வாங்க வேண்டிய நிலையில இருக்குது. இந்திய இறையாண்மை என்னாச்சு, இப்படி டோட்டலா அமெரிக்காவின் காலடியில சமர்ப்பித்து விட்டீர்களே அப்படின்னு காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் செய்யுது இந்திய அரசை.
எப்படி பார்க்குறீங்க சார் அதை? எந்த விதத்தை பார்த்தாலும் நம்முடைய வெளியுறவு கொள்கைங்கிறது இன்னைக்கு இல்லாம நீர்த்து போய் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். இப்போ ஈரான்ல வந்து கொமினி வந்து கொல்லப்பட்டது வந்து தவறுன்னு சொல்லி நினைச்சாங்கன்னா கொல்லப்பட்ட அன்னைக்கே வந்து இவங்க வந்து அதை பத்தி தங்களுடைய ஸ்டாண்டை சொல்லியிருக்கணும். சொல்லலை. 5வது நாள் வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் அங்கே அவங்களுடைய தூதரகத்தில் போய் தன்னுடைய கண்டலன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்றாரு. எதை காட்டுது எல்லாம்? யாருக்கு பயப்படுறோம்? ஏற்கனவே வந்து ரொம்ப வெளிப்படையா வந்து அமெரிக்கா வந்து சொல்லி அதுக்கும் அனுமதி வாங்க வேண்டியது இருக்கா? மேபி அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் போயிருக்காங்களான்னு தெரியாது. ஒரு மாசம் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு ஓப்பனா சொல்றாங்க. நம்ம அதை ஏத்து நடக்கிறோம் அப்படின்னா எங்க இருக்கிறோம்னா யாரு பெர்மிஷன் நம்ம வாங்கணும்? நம்ம நாட்டுக்கு ஆயில் வாங்குறதுக்கு. ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றங்க. இதெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அதை விட மோசம் என்னன்னா பிஜேபி காரங்க சொல்றாங்க மோடி வெற்றி பெற்று விட்டார், ரஷ்யால இருந்து மறுபடியும் ஆயில் வாங்கிட்டார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க சார், இது போர்க்காலம் அப்படிங்கிறது தான். போர்க்காலம்னா ஈரான் போர் திடீர்னு வந்துடுச்சு, அதனாலதான் இடைக்கால ஏற்பாடாக இது இந்த 1 மாத அனுமதியை கொடுத்துருக்குறோம். அதுவும் கடல்ல இருக்கிற கப்பல்ல இருந்து மட்டும்தான் வாங்கணும். நீங்க நேரடியாக பழைய ஏற்பாட்டின்படி ரஷ்யால இருந்து நேரடியா இறக்குமதி செய்வதற்கெல்லாம் அனுமதி இல்லை. இது இடைக்கால ஏற்பாடு தான், 1 மாசத்துக்கு மட்டும்தான், கொள்கை மாற்றம் அல்ல அப்படின்னு தெளிவா டிக்ளேர் பண்றாங்க. நாங்க எங்க பாலிசியை இன்னொன்னு கேக்குறேன். வெளிப்படையா வந்து நியூஸ் வந்தது. அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து நம்ம தமிழ்ல சரியான வார்த்தையை பயன்படுத்தணும்னா கொக்கரித்தார். நான் நினைத்தால் மோடியின் அரசியல் வாழ்வை முடித்து விடுவேன் அப்படின்னு கொக்கரித்தார் அப்படின்னு நியூஸ் வந்தது. ஏன் அதை பத்தி ரியாக்ஷன் இல்லை? ஹூ இஸ் ஹி டு சே திஸ் வேர்ட்ஸ் அபவுட் மை பிரைம் மினிஸ்டர்? ஏன் சும்மா இருக்காங்க? இந்த கேள்வி வராதா? அதை ஒட்டி தான் நிறைய போகும். அந்த அதில் போனா நீங்க இந்த 1 மாசத்து வரைக்கும் தான் ரஷ்யால இருந்து வாங்க முடியும். இந்த ஈரான்ல இருந்து வாங்குறதும் வந்து சிக்கலாகுது, அதுவும் வாங்க முடியாது. வெனிசுலால இருந்து வர்றதும் சிக்கலாகுது. அதனால தற்காலிகமாக இந்த ஏற்பாடுகளை அனுமதிக்கிறாங்க. அதுக்கு இந்த 1 மாசத்துக்குள்ள போர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நினைச்சிட்டு தான் அந்த 1 மாசத்தோட நிறுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியல. உக்ரைன் ரஷ்யா போர் நான் வந்து 1 வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும், உக்ரைனால சஸ்டைன் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் நினைச்சேன். இது ஆரம்பிச்சது இப்படி போகுது, 1 வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும்னு நினைச்சேன். இன்னும் வருஷ கணக்கா நடந்துகிட்டு இருக்குது. போருடைய தன்மைகள் முற்றிலுமாக மாறிடுச்சு. டேமேஜஸும் பொருளாதார சேதங்களும் சமூகத்துல நடக்கக்கூடிய சமூகத்தின் சேதங்களும் நிறைய இருக்கு. ஆனா எந்த போரும் உடனடியாக நிற்பதாக தெரியல சார். உக்ரைன் போர் வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா 1 வாரத்துல முடிஞ்சிருக்கும். அவங்க சப்போர்ட் பண்றது காரணம் என்ன? உக்ரைனை முழுங்கணும், நேட்டோவை விஸ்தரிக்கணும், ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க செய்யறாங்க. இப்ப இங்கேயும் சீனா வந்து ஈரானை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த சப்போர்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல் சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுவும் சஸ்டெயின் ஆகும். ஆமா, ரஷ்யாவும் சப்போர்ட் பண்றாங்க. இது வரைக்கும் 3rd கிரேட் 2nd கிரேட் வார் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து தே கண்டினியூ டு சப்ளை. இவங்களுக்கு ஈரானுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு மேல நேரடியாக போரில் கலந்து கொள்வதற்கு 2 நாடுமே தயாரில்லை. ரஷ்யாவும் தயாரில்லை, சீனாவும் தயாரில்லை இன்னைக்கு உள்ள நிலைமையில. அதுக்கப்புறம் ஈரான் வந்து தனிமைப்படுத்தப்படுகிறது. See, they are caught between the devil and the deep sea. அவங்க வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய தளங்கள்ல இருந்து ஈரானுக்கு எதிராக போர் தளவாடங்களை பயன்படுத்துவாங்கிறதுனால இவங்க வந்து அந்த தளங்கள் மேல போர் தொடுக்க வேண்டிய, அட்டாக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஈரான் வந்து. ஆனா அதெல்லாம் வந்து இவங்களுடைய நட்பு நாடுகளாக இருந்த, அதாவது விரோதமாக இல்லாத நாடுகளாக இருந்த அரபு நாடுகள் கிட்ட இருக்கு. அப்ப இன்னைக்கு அரபு நாடுகள்ட்ட இருந்து இவங்களை தனிமைப்படுத்துறாங்க. இவங்க வந்து அமெரிக்கா வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் ஒரு செய்தி சார், காங்கிரஸ்ல இருந்து செல்வ பெருந்தகை சொல்றாரு, முதலமைச்சராக மட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமியால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோடங்கர் பேசியதாக வரக்கூடிய செய்திகளும் இருக்குது. அவர் பாண்டிச்சேரியில இதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கான உடன்பாடை எட்டுவதற்கு அவர் கஷ்டப்படுறாரு. அங்க அவர் கூட்டணிக்கு தலைமை நாங்க தாங்கிறதுல அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. கூட்டணின்னா தியாகம், தியாகம் இல்லையே கூட்டணி இல்லைன்னு கிரீஷ் சோடங்கர் பேசியதாக ஒரு செய்தி பார்த்தேன் சார். சோடங்கரை வந்து பாண்டிச்சேரி பேச்சுவார்த்தையிலிருந்து விலக்கிட்டா சீக்கிரம் அங்க வந்து உடன்பாடு வந்து நம்ம அனுபவம் அதுதான்.
இங்கேயும் அதான் பார்த்தோம். அப்புறம் சார் அவர் வந்து முதலமைச்சர்ல எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக மாட்டேன்னு செல்வ பெருந்தை சொல்லி, இதெல்லாம் ஒரு அரசியல் சவால்கள் தான். எலெக்ஷன் சமயத்தில் இது மாதிரி தான் பேசுவாங்க. இது எதையுமே நான் வந்து பெருசா எடுத்துக்கிறேன். ஸ்டாலின் ஏற்கனவே இல்ல கிடையாது அது பேசிட்டு இருக்காங்க. எதனால அது லிங்க் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன் வருதுன்னா, இளைஞர்கள் ஏராளமாக தாவேக்காவை ஆதரிக்கிறார்கள்னு காங்கிரஸ்காரங்க பலர் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இங்க கூட்டணியில இருந்து கொண்டே அந்த மாதிரி பேச தொடங்குறாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி வரவே மாட்டாரு, எல்ஓபியா கூட வரமாட்டாருன்னு செல்வ பெருந்தகை சொன்னார்னா அது வேற யாரோ வருவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தமாகுமா? ஆமா, அந்த அந்த அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவரு செல்வ பெருந்தகை சொல்றது அவங்களே வந்துருவாங்கன்னு தான். செல்வ பெருந்தகை மிக தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார் தன் கட்சியின் நலனுக்காக. தன் கட்சியின் நலன் திமுக கூட்டணியில் இருக்கிறதா இருக்குன்னு அவர் மனப்பூர்வமா நம்புறாரு. அதனால சப்போர்ட் பண்றாரு. அது மற்றவங்க வேற மாதிரிலாம் பேசுவாங்க. நமக்கு மனசு சோர்வடைகிறது எப்படின்னா, இப்ப இவருடைய விஜயுடைய விவாகரத்துங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை பத்தி பேசுறது வந்து நாகரிகம் கிடையாது. ஆனா எது தனிப்பட்ட விஷயம் இல்லைன்னா, அவருடைய மனைவியை பற்றி தாவேக்காவை சேர்ந்த சில பேர் வந்து ட்ராலிங் கொடுக்குறாங்கல்ல, அது தனிப்பட்ட விஷயம் இல்லை. அது ரொம்ப கீழ்த்தரமா ட்ராலிங் கொடுக்குறாங்க, ரொம்ப கீழ்த்தரமா. இதை விஜய் வந்து பொறுப்பான ஒரு தலைவர்ங்கிற முறையில் இருந்தாருன்னா கண்டிச்சிருக்கணும். ஆனா அவர் அதை கண்டிக்கல. அதனால அந்த கட்சியை வந்து எப்படிப்பட்ட கட்சியா இருக்கு, ஒரு பொறுப்பு இல்லாத, ஒரு நேர்மை இல்லாத, ஒரு மரபில்லாத ஒரு கட்சியா வந்து இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. இப்படியெல்லாம் அரசியல் கட்சிகள் பொறுப்பில்லாமல், பல அரசியல் கட்சிகள் பல சமயங்களில் பொறுப்பு இல்லாமல் நடக்கிறாங்கன்னா எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லுவோம். எந்த லிமிட்டுமே இல்லாம வந்து இது மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்கிறது வந்து மனச்சோர்வை கொடுக்கறதுங்கிறது தான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.